நம்ம இன்றைக்கி பாசிப்பருப்பு அரிசி மாவுலாம் வச்சு செய்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதோட பேர் வந்து மூங் புளி பீத்தான்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது லேசாக கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, அப்போது கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லேசாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பாசிப்பருப்போட கலர் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்து 2-3 டைம் இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவினதுக்கப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு மறுபடிக்கும் அந்த குக்கரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன், நீங்கள் நைஸ் உப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 4 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஒரு லேசான வெதுவெதுப்பான சூடுக்கு வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப ஆற விட்டுறக்கூடாது, வெதுவெதுப்பான சூடு இருக்கணும். அப்போவே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவைப்பட்டதுனா மட்டும் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். தேவைப்படலைன்னா நீங்கள் தண்ணி சேர்க்காமையே அரைக்கிறது நல்லது. எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்ட பிறகு நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்ச குக்கர் இருக்குல்ல, அதுலேயே இந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ மாவு தயாராக இருக்குது. இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பச்சரிசி மாவு தான் சேர்க்கணும். எந்த கப்பில் பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு முறுக்கு மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒருவேளை இன்னும் கூட ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். ஓகே, இதை மூடி போட்டு மூடிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ ஒரு பூரணம் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம சூடுபடுத்த அந்த வெல்லமே நல்லா தண்ணி விட்டு வரும். அப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒருவேளை ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது டெசிகேட்டட் கோகோனட் பவுடர். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் முழுமையாக கரைஞ்சிட்டு அந்த தேங்காய் துருவலோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. பார்க்குறதுக்கு ஒரு பூரணம் பக்குவத்தில் இருக்குல்ல. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது முழுமையாக ஆற வச்சுருங்க. இன்னொரு பக்கம் மாவும் நல்லா செட் ஆகிருக்கு. அதிலிருந்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு பாருங்கள், நம்ம சப்பாத்திக்கெலாம் உருட்டுறதுக்கு மாவு எடுப்போம்ல, அந்தளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி தட்டிக்கோங்க. லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது போல் தட்டிகிட்டே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பூரி அளவுக்கு நல்ல உருண்டையாக கிடைக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம பூர்ண கொழுக்கட்டையெல்லாம் செய்யும்போது தட்டுவோம்ல, அந்த மாதிரி இதே போல் திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு இது உள்ள நம்ம இப்போ பூர்ணம் ஸ்டஃப் பண்ண போகிறோம். பூர்ணம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கையில் வச்சு இந்த மாதிரி திரட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்புக்கு திரட்டிட்டு உள்ளே வச்சுருங்க. எந்த அளவு முடியுமோ அந்தளவுக்கு பூர்ணம் வச்சுக்கோங்க. பூர்ணம் நிறையா வைக்கும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஓரங்களை நல்லா இந்த மாதிரி அமுத்தி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது இது பிரிஞ்சு போயிடாமல் இருக்கும். இப்போது பீத்தா ஷேப் கொடுத்துக்கோங்க. லேசாக தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க. இதுதான் மூங் புளி பீத்தாவோட ஷேப்பு. அதனால் இந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கிறோம். நல்லா இந்த மாதிரி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதே போல் மீதற்கு எல்லா மாவுலையும் இதே ஸ்வீட் ஷேப்க்கு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரே டைமில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா
மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்வீட்டை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு லேசாக பொன்னிறம் வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. நம்ம இதில் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால எண்ணெயில் வந்து நிறைய முறையாக வரும். அதனால் நீங்கள் பயந்துக்க வேணாம். அந்த மாதிரி சமயத்தில் லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. அந்த நுரை வந்து லேசாக அடங்கினக்கப்புறமா நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மறுபடியும் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல நுரையாக வரும். நீங்கள் பிகினராக இருக்கிற பட்சத்தில் பெரிய சைஸ் கடாய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது நிறைய நுரையும் வராது, வெளியே பொங்கியும் வழியாது. இப்போ பாருங்கள், லேசான ஒரு எல்லோயிஷ் கலரில் வந்திருக்கு. இது இன்னுமே நல்லா டார்க் ஷேடுக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்வீட் வந்து எண்ணெய் உள்ளே போட்டதுமே நம்ம கரண்டி வச்சு கிளறிடக்கூடாது. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு கலக்க ஆரம்பிக்கலாம். அப்போ தான் அது உடஞ்சி போயிடாமல் இருக்கும். உள்ளே இருக்க பூர்ணம் வந்து பிரிஞ்சு வெளியே வந்துடாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நுரையும் நல்லா அடங்க ஆரம்பிச்சிருச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. இப்போ நுரை வந்து கம்ப்ளீட்டாக அடங்கிருச்சு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துகிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா ஸ்வீட்டும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி ஒரு பாகு ரெடி பண்ணி அதில் தான் போட போகிறோம். ஏன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்டில் வந்து அந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ எல்லா இதையுமே பொரித்து எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் கசகசா விதை, 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. கசகசா இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இடையிடையில் இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், சர்க்கரை முழுமையாக கரைஞ்சிருச்சு. சர்க்கரை நல்லா கரைஞ்சக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம பொரிச்சு வச்சுருக்க ஸ்வீட்டை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை அப்படியே இந்த பாகில் வேகட்டும். ஜென்டலாக திருப்பி விடுங்க. ரொம்ப அதிகமாக திருப்பினோன்னா இந்த பீத்தா வந்து உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த கடாயிலேயே விட்டுருங்க ஒரு நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறிட்டு வரும்போது நம்ம சீனி சேவெலாம் சாப்பிடுவோம்ல, அதுக்கு மேலே வந்து சக்கரை பாகு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான பெங்காலி ஸ்வீட் மூங் புலி பீத்தா சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. எப்போதும் நம்ம ஒரே மாதிரி ஸ்வீட் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விருப்பப்பட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு சாப்பிடுவாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா, வெளியில் அந்த ஸ்வீட்னஸோட அந்த முறுமுறுப்போட உள்ள அந்த ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும்போது ஒரு சந்திரக்கலா சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனால் இதில் நம்ம கொஞ்சம் கூட மைதா சேர்க்கலன்றதுனால இது ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.